அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி முதல் எப்படி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் 2025ஆம் ஆண்டில் ராசியின் அதிபதி ஜென்ம சனியை விட்டு விலகுகிறாருங்க. 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகள் முழுமையாக நிவர்த்தி அடைந்து பாதசனியாக ராசியின் அதிபதி அமரக்கூடிய இந்த வேலை என்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் 7.5 சனியில் கடைசி காலகட்டத்தில் பல சிரமங்களை குறைவாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். பாதசனி குடும்ப சனியால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. எனவேதான் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதோடு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 2025 அமைய போகிறது. ஏனென்றால் இந்த வருடத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உட்பட நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருப்பதால் பல்வேறு வகையான மாற்றம் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நற்செய்திகள் நிச்சயமாக கிடைக்குங்க. கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவர வேண்டும் என ஜென்மசனியில் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பாத சனியாக அமர்வதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 7.5 சனியில் கடைசி 2.5 ஆண்டுகள்ல பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படாது. எனவே நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஆண்டாக 2025 நிச்சயம் அமைகிறது. நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான ஒரு தருணம் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நவ கிரக நிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது குரு பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். 5ஆம் இடத்திற்கு குரு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. ஆனால் அதே வேளையில் ஜென்மராசியை விட்டு ராசியின் அதிபதி 2ஆம் இடத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதும் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் வருகிறாருங்க. ராகு ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்திற்குள் நுழைந்து விடுகிறார். இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதை விட சப்தமத்திற்குள் நுழைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் இந்த தருணம் முழுவதும் 6, 7, 8, 9, 10, 11 என பல இடங்களை வலுப்படுத்த போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கும்பராசிக்காரர்களுக்கு மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் என இந்த 4
கிரகநிலைகளுமே அடுத்த வருடத்தில் 12 இடத்திலுமே வலம் வர போகின்றன. அப்படி வலம் வரக்கூடிய இந்த 2025 ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது மிக அபரிவிதமான மாற்றமும் நன்மையும் நிறைவாக உண்டு. ஆனால் அதே வேளையில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆண்டில் பெருவாரியான கிரகநிலைகள் எப்போதும் சாதகமாகவே வலம் வருகின்றன. எனவேதான் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரத்திற்கான தருணமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி விலகக்கூடிய இந்த வேளையில் பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பயணங்கள்ல இனிமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல பயணங்கள் சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகக்கூடிய தருணமும் உடல்நல சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த சங்கடங்கள் நீங்கி உடன்பிறப்பு மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்ல யோகம் உண்டுங்க. நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக 2025 அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பணிச்சுமை என்பது மிக பெரிய அளவுல குறையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. பாதசனியாக அமரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். தொழில்துறை ரீதியாக அசாதாரண வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டுங்க. இதுவரை பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனைக்கு தொடர்ந்து மற்றொரு பிரச்சனை என பிரச்சனையிலே மூழ்கி இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல மன நிறைவும் அமைதியும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவுல கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகளில் பெரிய அளவுல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவுல மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனலாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய படைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் நிறைவான தனலாபத்தையும் பெறுவதால் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான நிதி சுமைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறதுங்க. இந்த 2025 மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் துறையின் அதிபதியான செவ்வாயின்
ஆளுமையும் அதிகாரமும் இந்த 2025 சற்று கூடுதலாகவே உண்டு. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிக டிமாண்டையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 9 வாரங்கள் வழிபாடு செய்யுங்கள். ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் மிக பெரிய அளவிலான நன்மைகள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குதூகலமும் கொண்டாட்டமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு